ஹாய் கைஸ், நம்ம ஒரு கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதில் நம்ம ஃபஸ்ட் மைல்ஸ்டோன் 5 lakhs. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா 52, டேட்டு 13th April 2026. இப்போ நீங்கள் பார்க்குறது என் டைரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 1,32,515. இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 1,96,900 கிட்டே இருக்குது. ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 64,000 கிட்டே இருக்குது. டே ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1,250 மைனஸில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி நான் டேரக்ட் ஸ்டாக்கு, டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட், அப்புறம் யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க, நீங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக் என்னென்னு இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 12,297 கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. தென் ஏஜே பார்த்தீங்கன்னா 10,670, லாரஸ் லேப் 8,558, அப்புறம் டாடா பவர் பார்த்திங்கன்னா ஒரு 5,453 பாசிட்டிவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ மைனஸில் இருக்க ஸ்டாக்ஸ் எதுன்னு நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறது. இது ஏஷியன் பெயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3,359 மைனஸில் இருக்குது. ஐடிசி 1,600 கிட்ட மைனஸில் இருக்குது. ரிலாக்ஸோ 1,558. ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 809 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இது எதுவும் பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் நாலேஜ் ஃபஸ்ட்டு கெயின் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மந்த்லி எவ்வளோ ஏறுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதேமாதிரி வந்து உங்களோட மொத்த பணத்தையும் பார்த்திங்கன்னா நீங்கள் டேரக்ட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாமல் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது நெகட்டிவில் இருந்ததுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மார்க்கெட்டில் இருப்பீங்களா என்னன்னு தெரியல, அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் டேரக்ட் ஸ்டாக்கு வாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்னோட டேரக்ட் ஸ்டாக்கை மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நீங்கள் பார்க்குறது என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா அரௌண்டு ஒரு 1,73,736 பார்த்திங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எஸ்ஐபி மூலமாக தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓவரால் போர்ட்ஃபோலியோ வேல்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,06,659 கிட்டே இருக்குது. ஓவர் டோட்டல் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒரு 26,900. டே சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2,377. இன்றைக்கி தான் மார்க்கெட் இருக்கிறதுனால உங்களுக்கு இதோட சேஞ்சஸ், இன்றைக்கோட சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஷோ ஆகும். இப்போ டே சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூடிஐ நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,381. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் பார்த்திங்கன்னா ஒரு 8,880. மோத்திலால் ஓஸ்வால் ஒரு 69. குவான்ட் பார்த்திங்கன்னா ஒரு 36 கிட்ட ஏறி இருக்குது. இது பார்த்திங்கன்னா சின்ஸ் 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அமௌண்ட்டு சின்னதாக இருக்குது. நானும் 2021 ஸ்டார்ட் பண்ணும்போது சும்மா ஸ்டார்ட் பண்ணேன். 1000 ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது அரௌண்ட் 2 lakhs இருக்குது. இது சில பேருக்கு இது ரொம்ப கம்மியாக தெரியலாம், பட் ஆனால் எனக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்னோட மோஸ்ட் ஆஃப் அலோகேஷன் பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப்பில் தான் இருக்கும். நீங்களும் மோஸ்ட்லி லார்ஜ் கேப்பில் வைங்க. நீங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறம் உங்கள் அலோகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப்பு, மிட் கேப் உங்களுக்கு ஓகேனா பண்ணிக்கோங்க. இது எதுவுமே ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இது என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இப்போ இதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோட டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என்னோட டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது என்னோடய டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இப்போ இதில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா $426. இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா $556.94 கிட்டே இருக்குது. ப்ராஃபிட் அரௌண்ட் $130.23 கிட்டே இருக்குது. இதை இந்தியன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 37,200 கிட்டே நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓவரால் போர்ட்ஃபோலியோ வேல்யூ பார்த்திங்கன்னா இப்போ 51,800 கிட்டே இருக்குது. ப்ராஃபிட் அரௌண்ட் ஒரு 14,545. இது ஃப்ரைடே சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு $2.24 பார்த்திங்கன்னா ஏறி இருக்குது. இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்கள் நாலேஜ் கொஞ்சம் கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எடுத்த ஒன்று ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது நெகட்டிவில் தான் போகும். நம்ம கன்சிஸ்டன்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டில் வரும். அதை பார்க்குறப்போ தான் உங்களுக்கு சந்தோஷம் வரும். அதை பார்த்து நீங்கள் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா சேஃபஸ்ட்டு அசெட்டில் முடிஞ்ச வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறது வந்து ஸ்மால் கேப், மிட் கேப் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே guys, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.